அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். விவிலியத்திலே காணப்படுகின்ற 4 நற்செய்தி நூல்களிலேயே 3வது நற்செய்தி எழுதியவர் இவர்தான். ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருக்கும். இவருடைய சின்னம் என்னவென்றால் காளை. காளை எதை குறிக்கிறது என்றால் பணியையும் தியாகத்தையும் குறிக்கின்றது. இதன் மூலம் இயேசு பணிவிடை புரிந்த ஒரு பணியாளர் என்றும் உலக அனைவருடைய மீட்பர் என்று தன்னுடைய நற்செய்தி நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இவருடைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால் இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியை பார்க்கலாம். இவர் மரியாளிடம் சென்று குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை கேட்டறிந்தார். அதனால் தான் இவருடைய நற்செய்தியில் என்ன பார்த்தோம் என்றால் கபிரியேல் அதிதூதர் மரியாளுக்கு மங்களவார்த்தை சொன்னதை அவர் குறிப்பிட்டிருப்பார். மேலும் இவர் ஒரு யூதர் கிடையாது, மேலும் வேற்றினத்தவர் என்று நாம் அறியப்படுகின்றது. இவர் இயேசுவை சந்திக்காதவர் என்றும் 72 சீடர்களில் ஒருவர் என்றும் பலர் கூறுவார்கள். மேலும் இவரை குறித்து கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலேயே 4ஆம் அதிகாரம் 14 வசனத்திலேயே இவர் ஒரு மருத்துவர் என்றும் மேலும் இவர் ஒரு ஓவியர் என்றும் நாம் பார்க்கலாம். மேலும் இவர் பவுலோடு இணைந்து நற்செய்தி பணியை ஆற்றியவர். செசேரியா மற்றும் ரோமை நகரிலேயே பவுலானவர் சிறைப்பட்டிருக்கின்ற பொழுது அவரோடு துணை நின்று பக்கபலமாக இருந்தார். இவரை குறித்து திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலேயே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயே அழகாக குறிப்பிட்டிருப்பார். பவுல் இறந்த பிறகு இவர் பொயோத்தியா என்ற ஊருக்கு சென்று அங்கே நற்செய்தியை பணியாற்றி இயேசுவிற்காக தன்னுடைய உயிரை மறைசாட்சியாக கையளித்தார். மேலும் இவருடைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால் இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. அதாவது இயேசு யூதர்களுக்கு மட்டுமானவர் அல்ல, மாறாக அனைவருக்குமானவர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவருடைய நற்செய்தி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பதாக இருக்கின்றது. அதே போல இவருடைய நற்செய்தி ஜபத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கின்றது. இவர் தூய ஆவியானவர் பற்றி மிக அழகாக தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த நற்செய்தியானது மகிழ்ச்சி நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. எனவே இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் அவர் தனக்கு பெற்றிருந்த அந்த திறமையை பயன்படுத்தி நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார். அதே போல இயேசுவிற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். எனவே இவருடைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்று. எனவே நாமும் ஏழைகளுக்கும் அனைவருக்கும் நற்செய்தியை அறிவித்து இயேசுவினுடைய பெயரை பறைசாற்றுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.